தாயாகள் விளக்க பொறுத்தடி அரணார் வேதினைய பாரடி ஏ அம்மம்மா பார்வதி நீ மணி விளக்க பொறுத்தடியோ நீ மணி விளக்க பொறுத்தடி மன்னன் படு வேதினைய பாரடியோ எம்மாகள் விளக்க பொறுத்தடி அரணாராலோட்டம் பாரடி நான் இருப்பேனோ இறப்பேனோ சாகுவேனோ பிழைப்பேனோ எம்மாயே பார்வதி மணி விளக்க பொறுத்து மன்னன் படும் வேதனைய பாரு உன் கை விளக்க பொருத்தி வாடி பார்வதியே கடவுள் படும் கஷ்டத்தை பாரடியோ பாரடி அம்மா அம்பிகையான பார்வதியானவள் நானே ஆண்டவனை பார்த்து என்னமா சொல்லுகிற ஆண்டவா பரம்பொருளே பரம்பொருளே இங்க அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம் அருங்கவல வேண்டாம் வேண்டாம் பார்வதி உன் தங்கையால் நாம் படும் வேதனை ஆண்டவன் அங்க இங்குமான ஆலோட்டப்படுதனே அவனை பட்டா தான் தெரியும் நான் உருள முடியல பெறல முடியல முடியலையே உட்கார முடியல எந்திரிக்க முடியல ஒரு இளநீ கூட குடிக்க முடியல நான் என்னதான் செய்வனோ எனக்கே தெரியலையே பார்வதி பார்வதி நான் இருப்பேனோ இறப்பேனோ சாகுவேனோ பிழைப்பேனோ ஆமா சக்தியே பார்வதியே பார்வதியே நான் ஆண்டவன் உனக்கு மன்னனா வேணும்னு சொன்னா என்ன நீ போய் மடிப்பிச்ச கேட்டுவா ஆமா கேட்டுவா உயிரோட வேணும்னு சொன்ன உன் தங்க இடத்துல உயிர் பிச்சை கேட்டுவா பார்வதி அம்மா என்ற ஆண்டவன் கண்ணீரை வடிக்கார் அடிக்காரு முத்து முத்தா கண்ணீரை முகங்கள் எல்லாம் அடித்தார் ஆமா அரா கண்ணீர் அழாத மனுஷன் அன்னைக்கு ஆலோட்டப்பட்ட ஆண்டவன் அங்கமெல்லாம் கண்ணீரை வடிக்கார் அடிக்காரு பார்வதிக்கு மனசே கேட்கல என்ன நம்மளால இந்த ஆண்டவனுக்கு வந்த துன்பத்தை நம்ம தானே தீர்க்கணும் நம்ம தங்கைமார் போட்ட முத்து அத்தனையும் இந்த பகவானுக்கு மேலெல்லாம் இப்படி அள்ளி போட்டிருக்காள நமக்கு மூத்தவளா இருக்கானு ஐயே அவட்ட போய் மன்னிப்பு கேட்கறது தவறு இல்ல இவ 8 குத்துக்கு இளையவா நமக்கு இளையவா இவா யாரு நம்ம வடகதி அம்மா வடகாசி அம்மா வடகதி அம்மா ஆமா அட்டகாலி 8 பேர்கள் இடத்துல தாங்க கிட்ட போய் நம்ம கால விழுந்து நான் போய் கால விழ சொல்லுகிறேன் ஐயா ஆன போதிலும் கல்லானாலும் கணவன் எனக்கு புல்லானாலும் பூமானையாச்சே ஆமா நீங்க இருந்தா தானே எனக்கு மதிப்பு ஆமா சக்திக்கும் இவனுக்கும் இருக்கணுமானா ஆனா சிவன் இல்லாமல் சக்தி இல்லை இல்லையா என் சக்தி இல்லாமல் சிவன் இல்லை ஆமா சக்தியும் சிவனும் சேர்ந்ததுவே சகல உலகம் அல்லவா ஆமா நான் கணவனா வேணும்னு சொன்ன உன் தங்க இடத்துல போய் நீ கையேந்தி கேட்டுவா ஆமாக்கா இளையவா மூத்தவன் நினைச்சேன்னு சொன்னா என்ன உயிரோட நீ பார்க்க முடியாது பார்வதி பார்க்க முடியாது பாத்துக்கோ அப்படின்னு ஆண்டவை எத்தனை சொன்ன உடனே பார்வதிக்கு மனசே கேட்கல ஆட்டு மண்டி சம்மதித்த அந்த ஆண்டவன் உயிரை காப்பாத்தனும் அல்லவா போட்ட முத்த புகழா அம்மா இறக்க வேணுமையானா பார்வதி எங்கே வருகிறா தெரியுமா வடக்கு வாச கோட்டையிலே வாராள பார்வதியா தங்கையர தேடிக்கொண்டு தாயவளு வாரபோ தங்கையை தேடி தாமோதரன் தங்கை பார்வதி வடக்கு வாச கோட்டைக்கு வந்தா அம்மா வடக்கு வாச கோட்டையில ஆகாயம் பூமிக்குமா அந்தரமா ஊஞ்சல் கட்டி ஊஞ்சல்ல இருந்து ஆடிக்கிட்டு இருக்கா அவ ஆகாயம் பூமிக்குமா அந்தரமா நிக்கத பார்த்த உடனே பார்வதிக்கு அங்கமெல்லாம் பதறுது ஆவி தணல் ஆகுது அவ வீர பல்ல எடுத்தா விரி சடைய உழைச்சா பார்வதி வருவான்னு தெரிஞ்சு ஆகாயம் பூமிக்குமா அந்தரமா ஊஞ்சல்ல நின்னு ஆடுதா ஆண்டவன் அல்லல் பட்டுக்கிட்டு இருக்காரு இவ விளையாண்டுக்கிட்டு அப்படின்னு 8 பேர் அவ நிக்கத பார்த்த உடனே பார்வதிக்கு அங்கம் பதறுது ஆவி தணல் ஆகுது அங்கம் பதறுவாள் ஆவி தணல் ஆகுவாள் அம்மா அவை விட குட்டியா மாரியம்மா காளியம்மா காந்தா
இருக்கை தாயம்மா முப்புடா அம்மாவே வடகாசி அம்மாவே வடகாசி அக்காலோட வார்த்தை கேளு நீங்க 8 பேர்களுமே போட்ட முத்து முளைத்திருக்கு பகவானந்த சிவம் வருமா அங்கும் இங்குமாக அங்கும் இங்குமாக ஆளோட்ட வருதாரு சக்தியே வடக்குத்தி தாய வடக்குத்தி வடகாசி அம்மா நீ போட்ட முத்து நிமலன் சிவனுக்கு உச்சியில இருந்து உள்ளாங்கால் வரையில் முளைத்திருக்கு அவர் இறந்து போவாரோ இருப்பாரோ என்னவோ சாவாரோ பிழைப்பாரோ தெரியலடி நீ பகவானுக்கு போட்ட முத்த புகழா இறக்கிறேம்மா தாய வடகாசி நீ மனம் இறங்கி ஆண்டவன் சிவனுக்கு இறக்கிரு மண்டி போட்டு பார்வதி முந்தி ஏந்தி நிக்க தங்கச்சி முன்னால நிக்கணும்னு நினைக்கல அதான் கணவன் மேல் வைத்திருக்கக்கூடிய அன்பு அம்மா மேல கீழ நினைக்காம வண்டி போட்டா மடி ஏந்தி நின்னா எனக்கு உயிர் பிச்சை தாடு தாங்கம்மா மடி பிச்சை தாங்கம்மா அப்படின்னு சொல்லி பார்வதி கண்ணீரை வடிக்கிறா கவலை கொண்டு இருக்கிறா அப்ப பார்த்தா என் தாயான வடக்குத்தி வடகாசி அம்மா பரவாயில்ல ஆண்டவனை எப்படியோ நினைச்சோம் பரவாயில்ல நம்ம அக்காளுக்கு ஆண்டவன் மேல ரொம்பதான் பாசம் அப்படின்னு இவ பார்வதியை பார்த்துக்கிட்டே நிக்கா பார்வதி சொன்னா தாயே வடகாசி அந்த ஆண்டவே மாண்டு போன ஆதி சக்திக்கு மதிப்பு உண்டாடி ஏ சிவனாரு மாண்டு போன் சக்திக்கு மதிப்பு உண்டு கடவுள் சிவன் மாண்டு போன் கண்ணின் தங்கைக்கு மதிப்பு உண்டு ஆண்டவனும் மாண்டு போன் ஆண்டவனும் மாண்டு போன ஆதி சக்தி மதிப்பு உண்டு கண்ணன் தங்கை மதிப்பு ஆண்டவை மாண்டு போனா ஆதி சக்திக்கு மதிப்பு இல்ல என் கணவன் மாண்டு போனா கண்ணன் தங்கைக்கு மதிப்பு இல்ல நான் மாவிழப்பேன் பூவிழப்பேன் மஞ்சள் குழி நான் மறப்பேன் பூ மறப்பேன் பொட்டிழப்பேன் என் பூமானை நான் இழப்பேன் அம்மா என் ஆண்டவனை நான் இழக்க அட்ட காளியரே சம்மதமா உனக்கு சம்மதமா என் கொண்டவனை நான் இழக்க என் கோலமையிலே சம்மதமா உனக்கு சம்மதமா என் பகவானை நான் இழக்க என் பாவையர்களே உங்களுக்கு சம்மதமா சம்மதமா அக்கா நான் தாலியருக்கு அட்டகாலியருக்கு சம்மதமா சம்மதமா நான் உடற்பிறந்தால் தாலியருக்கு உங்க 8 பேருக்கு சம்மதமா சொல்லுங்க சம்மதம்னா சொல்லுங்கம்மா உன் மனசு போல இருக்கட்டும் ஆமா இருக்கட்டும் நான் போறேன் நான் அக்கா பூவும் பொட்டுமா இருக்கணும்னு நீங்க நினைச்சா ஆமா ஆண்டவனை மனசுல நினைச்சு எனக்கு மடிப்பு சத்தா எனக்கு உயிர் பிச்சத்தா அப்படின்னு பார்வதி அழுது புலம்பினா அழுது புலம்பின உடனே அம்மாளுக்கு மனசே கேட்கல அக்கா ஏ பார்வதி நீ அழாத அப்படின்னு கிட்ட வந்தா கண்ணீரை தொடச்சா நீ அழாத ஆண்டவன் சிவனுக்கு நான் முத்த இறக்கித்தாரு நீ கவலைப்படாத நீ அழாத ஆண்டவனுக்கு போட்ட முத்த நான் இறக்கித்தாரேன் நான் இறக்கி தாரம்னு சொன்ன உடனே நீ லேசுகளை நினைக்க கூடாது நான் ஆண்டவனுக்கு போட்ட முத்த இறக்கணும்னு சொன்னா நான் சொன்னபடி நீ என்ன வணங்கினாத்தான் நான் வருவேன் இல்லைன்னா நான் வரமாட்டேன் எதுக்காக உன்னை எப்படி நான் வணங்கணுமோ சொல்லு நான் உனக்கு வேணுங்கிறது படையல் போட்டு உன்னை அழகா நான் உன்னை வச்சு கும்பிடுதேன் தாயே அப்படின்னு உடனே அக்கா எனக்கு வடக்கு வாச கோட்டையிலே எனக்கு ஈசானிய மூலையில 8 பேருக்கு எனக்கு மண் கொலைத்து பீடம் போட்டு எங்க 8 பேரையும் நீ வச்சு கும்பிடணும் எங்க 8 பேருக்கு ஈசானிய மூலையிலே கைலாச வாசலில் எனக்கு நிலையத்தை போட்டு நிலையம் போட்டாலும் போறாது எங்க 8 பேர்களுக்கும் நீ வீடு வீடா போய் மடி ஏந்தி முந்தி பிச்சை இறந்த நெல்லு வாங்கணும்
பிச்சை எடுக்கணும் நீ. பிச்சை எடுத்து நீ பிச்சைமான பேர் வாங்கணும். ஆமா ஆண்டவன் பிச்சாண்டின்னு பேர் வாங்கி வாங்கி இறன நெல்லு வாங்கி அதை கொண்டு வந்து உரல்ல போட்டு ஆமா ஊசுனு வீடு வீடாக போய் இறன நெல்லு வாங்கி சரி அதை உரல்ல போட்டு ஊசுன்னு சொல்லாம குத்தி குத்தி அந்த உரல்ல போட்டு குத்தும் போது என்ன அந்த அரிசி தெரிச்சு விழணும். அதானே கேட்டேன். அப்படி குத்தணும். ஆ, அது துள்ளி வெளியே விழுந்ததுக்கு நாளதுன்னா அதுக்கு துள்ளு மாவுன்னு பேர். அவன் துள்ளு மாவுன்னு பேரு. பிறவே ஆ, சரி அப்படி துள்ளு மாவை இடிச்சு கொண்டு வந்து ஆமையா அதுல வேப்பில அப்படி சங்கடப்படுதான்னு சொல்லி இப்ப பாக்கெட்ல பச்சரிசி மாவு வருது. பாக்கெட்ல பச்சரிசி மாவு வருது. அதுல மண்டவலத்தை போட்டு சீத்தவங்க கட்டவங்க பிற வாங்கி கிண்ட வேண்டியதான். அவன் இப்ப இந்த காலத்துல இப்படித்தான் நடக்கு. கடவுளுக்கு அம்மாளுக்கு சாஸ்திரப்படி அதை உரல்ல தான் குத்தணும். ஆமையா இவ என்னதாவோ என்ன அரிசி மாவு வாங்கினாலும் பரவாயில்ல, சரி அது வாங்கினா களி ஆயிரும். ஆமா பச்சரிசியை கொண்டு மிக்சியில ஒரு அடி ஒரு பர பர பரன்னு அடிச்சாச்சுன்னா சரியா வந்துடும். கடலை மாதிரி உடைஞ்சிரும். சரி உரலும் கிடையாது உனக்கும் கிடையாது, அப்புறம் எப்படி மாவிடிக்க இருக்க முடியாதுல்ல. கடையில தானே வாங்கணும். அப்போ கைலாசத்துல பார்வதாதேவி நீ வீடு வீடாக இரணல்ல வாங்கி ஊசுன்னு சொல்லாம உரல்ல குத்தி குத்தி அதுல வேப்பிலையும் போட்டு நம்ம இனிக்கணும்னு சொல்லித்தான் நம்ம கருப்பட்டியை போட்டுக்கிடுதோம். சரிதானே இல்லைன்னா மண்டை வெள்ளம் போட்டுக்கிடுதோம். அது போட்டுக்கிட்டு போடக்கூடாது. கண்டிப்பா அம்மாளுக்கு காப்பு வேப்பில தான். வேப்பில தான் போட்டு குத்தணும். ஆமா, வேற ஒண்ணும் போடக்கூடாது. இனிப்பே இருக்க கூடாது. நம்ம திங்கணும்னு சொல்லி கருப்பட்டி தான் மண்டை வெள்ளம் தான். ஆமா எப்பா வாய்க்கு ருசியா இவளுக்கு சாப்பிட ஆமா யாருக்கு அவளுக்கா இல்ல இல்ல அம்மாளுக்கான்னு தெரியல. இல்ல சாமி கும்பிட்ட உடனே நாங்க அள்ளி தும்போம். சரி சரிதானே. சரி அம்மாளுக்கு வேப்பில காப்பு போட்டு ஆமையா தாய்க்கு துளு மாவை இடிச்சு வைக்கணும். வேணும். துளு மாவை இடிச்சு வச்சு எனக்கு செவ்வழனி கொண்டு வந்து கண்டிறந்து அப்படி பல வகைகள் எல்லாம் எனக்கு படைத்து ஆமா பானக்கரையும் செய்து வைத்து மதுப்பான பொங்க வைத்து மஞ்சப்பால் கரைச்சி வச்சு மஞ்சப்பால் கரைச்சி வச்சு எனக்கு வேப்பிலையால தோரணம் கட்டி கருக்கல் நேரத்துல தேன் கரும்பு வேணும். தேன் கரும்பு தேன் கரும்புக்கு எங்க போவ? நம்ம தேன் கரும்பு கொண்டு வந்து வைக்கணும் அம்மாளுக்கு. தேன் கரும்பு இல்லைன்னு தேன் கரும்புக்கு நம்ம போகணும், தேனி போகணும், சேலத்துக்கு போகணும். சேலத்துக்கு போகணும். சேலத்துக்கு தேனிக்கு போனா தான் வாங்கலாம். இப்படி வகையெல்லாம் ஏமாத்திட்டீல. ஆமா கொண்டு வந்து சரி சரி அப்ப எனக்கு தேன் கரும்பு கொண்டு வந்து இதெல்லாம் வைத்து ஆமையா அந்த கருக்கல் அரைச்சாம நேரத்துல எனக்கு வடக்குத்தி அம்மாளுக்கு என்ன துள்ளு மாவை அள்ளி போட்டு சூறையிடணும். ஆமா சூறை இடணும். ஆமா இத்தனையும் செய்து இது எப்ப செய்யணும் தெரியுமா? எப்போ என்ன கூப்பிடும் போது சரி அதுக்கு முன்னால ஆண்டவனுக்கு 7 தண்ணி ஊத்தணும். ஆனா நீ சொல்ல கூறான் 6 தண்ணி ஆவரம் குலை கொண்டு வந்து அதை இடிச்சு